கிட்டத்தட்ட 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூனிக், ஒரு ஆன்சியன்ட், ஒரு ரெப்டைல் நம்ம இந்தியாவுல வாழ்ந்திருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? பட் இது உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆகஸ்ட் 21 பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கிற ஜெய்சல்மார் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெய்சல்மார் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல மேகா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அமைதியான ஒரு கிராமம். அந்த அமைதியான கிராமத்துக்குள்ள இப்படி ஒரு ஆழமான ஒரு வரலாறு இத்தனை நாளா ஒழிஞ்சிட்டு இருந்தது. அந்த வரலாறு தான் இன்னைக்கு சோசியல் மீடியா மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா இப்ப பேசப்படுது. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஆகஸ்ட் 21, 2025 பாத்தீங்க அப்படின்னா இந்த ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கிற ஜெய்சால்மார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேகா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு ஏரி பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள லோக்கல்ஸ், அங்க உள்ள உள்ளூர்வாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா தோன்றாங்க அந்த ஏரி பக்கத்துல. அப்படி தோன்றும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த எலும்பு புதைப்படிவங்கள்லாம் தட்டுப்படுது. ஸோ அவங்க பார்த்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா தோன்றல் அப்படியே ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த தகவலை சொல்றாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதை ஆராய்ச்சி பண்ண வராங்க. யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ஜெய் நரேன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஜெய் நரேன் வியாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கிற VS பரிகர் அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீமோட வராரு. அந்த டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரெப்டைல் தான் அது, ஒரு உயிரினம் தான் அது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா முதலையோட ஒத்து போற அளவுக்கு அந்த உயிரினம் இருந்தாலும் அது முதல்ல கிடையாது. அந்த உயிரினத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பைட்டோசர் அப்படின்னு சொல்லப்படுறதா அந்த உயிரினத்தோட பெயர். இந்த ஜுராசிக் பார்க், இந்த டைனாசர் இதெல்லாம் வாழ்ந்த காலகட்டத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ட்ரையாசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரெப்டைல் பாத்தீங்க அப்படின்னா வாழ்ந்து வந்திருக்கு. அந்த ரெப்டைல் வாழ்ந்த காலகட்டத்துல இந்த பைட்டோசர் அப்படிங்கிற இந்த ரெப்டைலும் வாழ்ந்திருக்கு. அந்த பெர்மின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு, அந்த அழிவுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாசிட்டி அப்படிங்கிற ஒரு உயிரினம் பாத்தீங்க அப்படின்னா அழிஞ்சு போச்சு. அந்த ட்ரையாசிட்டி அப்படிங்கிற அந்த உயிரினத்தோட அழிவுக்கு அப்புறமும் அந்த அழிவையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த பைட்டோசர் அப்படிங்கிற ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கு. இந்த பைட்டோசர் அப்படிங்கிற அந்த உயிரினம் வாழ்ற காலகட்டத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜுராசிக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டைனோசரோட காலகட்டம் ஆரம்பமாகுது. இப்படிப்பட்ட ஒரு உயிரினம் நம்ம இந்தியாவுல, அதுவும் ராஜஸ்தான்ல இருக்கிற அந்த தார் பாலைவனம் பக்கத்துல வாழ்ந்திருக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, ஆச்சரியம் பாருங்களேன். அந்த தார் பாலைவனம் அப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு கடல் எல்லாமே கலந்த ஒரு கலவையா இருந்திருக்கு. அங்க இருக்கிற ஒரு மீன்களை உண்டு வாழ்ற ஒரு உயிரினமா தான் இந்த பைட்டோசர் வாழ்ந்திருக்கு. சோ இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பாலைவனமா இருக்கிற அந்த ஏரியாலாம் அப்போ மிகப்பெரிய ஒரு கடலா, ஒரு ஆறு, ஏரி, குளம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நீர் நிறைந்த ஒரு நிலம் இடமா இருந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு நீர் நிறைந்த ஒரு வாழ்வியலை கொண்டு வாழ்ந்திருக்காங்க. சோ அந்த இடத்துலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பைட்டோசர் அப்படிங்கிற இந்த உயிரினம் அங்க இருக்கிற மீன்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியாவுல இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல இந்தியாவில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலயே இது வந்து 2வது டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துல பண்ணியிருக்காங்க வேர்ல்டுல. 2வது டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெய்சல்மார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாநிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புவியியல், அதாவது ஜியோலாஜிக்கலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாவா வர்றதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை நம்ம இந்திய நாட்டுக்குள்ள இத்தனை நாள் மறைஞ்சு கிடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இத்தனை நாளாவே தெரியவே இல்லை. சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தின ஆராய்ச்சிகள், அதை பத்தின வெளிப்பாடுகள்லாம் வெளியே வர்றதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளுக்கு அப்புறம் பல புதைப்படிவங்களை அங்க தேடி எடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா மையத்தை அங்க உருவாக்குவாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வெளிநாட்டுல இருந்து வர்ற சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகமாகவும் இந்தியாவோட பொருளாதாரமும் கொஞ்சம் மேம்படும். சோ அதுக்கான ஒரு ஆரம்பமா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு உயிரினம், அதுவும் நம்ம இந்தியாவுல, அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ பாலைவனமா இருக்கிற இடத்துல அதோட
புதைப்படிவங்கள் அப்படின்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது மிகப்பெரியவே ஆச்சரியமானவும், மிகப்பெரிய அப்படின்னு சொல்லப்படுறது மிகப்பெரியவே ஆச்சரியமானவும், மிகப்பெரிய அரிய கண்டுபிடிப்பாகவும் பேசப்படுது. சரியா? இப்போ அது பாலைவனமா இருந்தாலும் முன்னாடி அது ஆறு, ஏரி, குளம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் சார்ந்த மிகப்பெரிய ஒரு நீர்ப்பரப்பா இருந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கற்பனையில கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியாத மிக அரிதான பல விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ இனிமே பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இன்னுமே நிறைய ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்தை எப்படி கொண்டு வருவாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு புவியியல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமா மாறுறதுக்கான வாய்ப்பு கூட இந்த ஜெய்சல்மார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாநிலத்துக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசப்படுது. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய். நான் கார்த்திக்.